எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈசா கோயிலில் தான் இருக்கோம். கோயம்புத்தூர் அருகே உள்ள வெள்ளிங்கிரி மறைச்சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசா யோகா தியான மையத்தில் இப்போ ಈ ಬಂಡಿ ಕೊಡೋದು ಈ ಬಂಡಿ ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ அந்த ಬಂಡಿ ಹೋಗಿ ಇಲ್ಲ ಸಿಕ್ಕುತ್ತೆ ಇದನ್ನೈತೆ ಇದು ಇದು ಇದೇ ತಾನೆ இது நேச்சுரலாக நல்லது எவ்வளோ கூட்டம் இருக்குது. இது பண்ண ரெடியாக ಈಸಾಲ ಆಗಿಬಿಟ್ರೆ ತುಂಬ ಲೈಕ್ ಮಾಡ್ತಾರೆ ತುಂಬ ಏನೋ ಒಳ್ಳೆ ಇಡ ಸೂಪರ್ ಇಡ நாங்கள் ತುಂಬ பார்க்கலாம். ಸಿಕ್ಕಲ್ಲ எங்கள் அப்பாவை காணுமா வராங்க நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் லிங்கமாக செய்வாங்க ஈஸ்வரம் ரெஸ்ட் ரூಮ್ ಅದು ಹೋಯ್ತವಣ ರೆಸ್ಟ್ ರೂಮು ಇಟ್ಕೋಬೇಕ ನೀವು ಇಲ್ಲದ ಅವನ ಹೋಯ್ತು ಇಲ್ಲಿ ನಿಂತಿರ್ತಾನೋ ಅಲ್ಲಿ ಇದೈತಿನ ಓಕೆ ನಾವು ಬಂದಾಗ ಬಂಡಿ ಇಲ್ಲ ಇದು ಹೊಸ ಆಗಿ ಅವರ ಬಂಡಿಯಾ ಬಂದಿಯಾ ಬಂದಿ ಬರ್ತದೆ ಸ್ವಲ್ಪ ಎಷ್ಟು ನಂಜುರಯ್ಯ అక్క అట్లాగే ఉంటారా இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிவன் சிலையில் பாருங்கள், ஈசா கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சிவன் சிலையில் அந்த லேசர் லைட் பாருங்கள் அழகாக ஒவ்வொரு இப்போ பாருங்கள் கண்ணை திறந்து மூடுற மாதிரியும் நிறையா விதமான சிவன்லேயே வந்து நிறைய விதமான தோற்றங்கள் தெரிகிற மாதிரி இந்த லைட்ஸை வச்சு பண்ணுறாங்க. சூப்பராக இருந்ததுங்க, போய் பார்த்தது அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த கலர் பார்த்திங்கன்னா நெத்தியில் பாருங்கள், அந்த பொட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் கொடுத்து முகத்தில் அந்த பவர் வர்ற மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. சிவன் சிலையில் பாருங்கள், அந்த பாம்பு சிலைக்கு அந்த கலர் கொடுத்து பின்னாடி அந்த எல்லோ கலரு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், அந்த யோகா செய்கிற மாதிரி சிவன் மேலே பாருங்கள், இந்த கழுத்தில் அந்த தொண்டை பகுதியில் பாருங்கள் தெரியும் பாருங்கள், யோகா செய்கிற மாதிரி அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும். அந்த இருட்டில் அந்த லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த இருட்டில் அந்த வெளிச்சத்தை பார்க்குறப்போ சிவன் மேலே அந்த லேசர் லைட்டு விதவிதமாக அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுவும் அந்த கண்ணை திறந்து மூடுற மாதிரி இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்களே பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியலையே கரண்ட் போயிடுச்சாட்டிருக்குது அப்படின்ட்டு நாங்கள் அதை பார்க்க தான் போயிட்டுருந்தோம். அப்புறம் பக்கத்தில் போகிறப்ப தான் அந்த லைட் வெளிச்சம் வந்தது, அந்த சிலை மேலே வெளிச்சம் வந்தது. சரி ஓகே ஆரம்பிச்சிட்டாங்களாட்டுருக்கு, அதனால் எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு தெரியணும்ல, அந்த லைட்டை ஆஃப் பண்ணால் அங்கே ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு காட்டுற மாதிரி. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. நாங்கள் அப்படியே நாங்கள் என்ன பண்ணணும், ஃபோனில் லைட்டை போட்டு ரொம்ப இருட்டாக இருக்குன்னு ஃபோன் லைட் போட்டுட்டு தான் நாங்கள் போனோம். சூப்பராக இருந்ததுங்க. அப்படியோ இந்த சிலைக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம், அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. நாங்கள் போய் கொஞ்சம் முன்னாடி
சிலைக்கு நேராக நிற்கிற மாதிரி எங்களுக்கு இடமே ஸ்பேஸ் கிடைக்கல. அந்த சைடில் தான் நின்று தான் எடுத்தோம். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். டிஃப்ரெண்ட்டாக அந்த லேசர் லைட் அடிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஈசா கோயிலுக்கு போய் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். கோயம்புத்தூரே போனதில்லை, ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் போயிருக்கேன். கோயம்புத்தூர் போய் ஈசா கோயிலும் பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் வேறு ஒரு வேலையாக ஒர்க்காக போயிருந்தோம். சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்ம ஈசா கோயிலுக்கு போயிட்டு நம்ம அங்கே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான், எங்கள் வீட்டுக்காரரு, அப்பா, அண்ணன் 4 பேர் போயிருந்தோம். குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக முடியல. ஏன்னா நாங்கள் வேறு ஒரு ஒர்க்காக போனதுனால அவங்கள கூட்டிகிட்டு போக முடியல. சரி ஓகே, அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் சரி இங்கேயும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே கலர் மாற்றுறாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அது இல்லாமல் அங்கே கோயில் இந்த லிங்கம் இருக்கக்கூடிய அந்த இடமும் கூட ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே போயிருந்தோம். அது சுற்றி இருக்கக்கூடிய இடமும் கூட அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய அளவில் அந்த இடமும் கூட அவ்வளோ அழகாக இருந்தது. பார்த்திங்கன்னா இப்போ இருக்க தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் ஆண் பாதி பெண் பாதி அந்த உருவத்தை காட்டுறாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour இந்த ப்ரோக்ராம் நடக்குது. நல்லாயிருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஈசா கோயில் அப்படின்னு நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் போனதே கிடையாது. சரி இந்த தடவை தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிது, போயிட்டு வந்தோம். இங்கே அத்தனை மக்கள் இருக்காங்க. அந்த கோயிலில் அவ்வளோ கூட்டம். பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆளுங்க மக்கள் இருக்காங்க. பாருங்கள் சிவன் மேலே பாருங்கள் அந்த லேசர் லைட் அந்த கழுத்து பகுதியில் பாருங்கள். அதை வந்து கவனித்து பார்க்குறப்ப தெரியும். சும்மா லைட் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் நம்ம அந்த என்ன ஒரு உருவத்தை காட்டுறாங்க அப்படிங்கிறத நாம் கண்காணித்தா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த ப்ளூ கலர் லைட் அடிக்கிறப்போ அவ்வளோ அழகாக இருந்தது அந்த சிலை. நாங்களும் பார்த்துட்டு நாங்கள் போகிறப்போ ஒரு 5:30 இருக்கும். உள்ளே போயிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்க நம்ம வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7:30 ஆயிடுச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு 1/2 hour நடந்ததுங்களா. இதை முடிச்சுட்டு நாங்கள் பஸ் ஏறிக்கிட்டோம். பஸ் பார்த்திங்கன்னா நிறையா பஸ் விட்றாங்க, நிறையா பஸ் இருந்தது. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம ஏற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக தான் இருந்தது. நாங்கள் சரி கூட்டம் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிட்டோம். நாங்கள் பஸ் ஏறுறப்போ எப்படியோ 9 o'clock ஆயிடுச்சு. கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா நாங்கள் நின்று பொறுமையாக ஏறிக்கிட்டோம். ஏன் அவ்வளோ அவசரமாக போகணும், கொஞ்சம் பொறுமையாக போல், பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ட்டு. வர்றப்பெல்லாம் 3 பஸ் 4 பஸ் அப்படி ஒட்டுக்காவே தான் வந்தது. அது அந்த ஈவினிங் டைமில் பஸ் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் நாங்கள் பஸ் ஏறி கிளம்பிட்டோம். நிறைய காரில் வந்தவங்க நிறைய பேர் காரில் வந்திருந்தாங்க. டூர் பஸ்ஸு அப்படின்னு நிறையா வண்டிகள், பார்க்கிங் ஏரியாவில் அவ்வளோ வண்டிகள் இருந்தது. இவ்வளோ கூட்டமாக அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள் அந்த சிலைக்கு எப்படி அந்த லேசர் லைட் அடித்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன்.
ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா கடைகளும் நிறையா இருக்குது. வெளியும் சரி, இந்த சிலைகள் இருக்கக்கூடிய இந்த பக்கமும் சரி, அந்த பக்கம் கோயில் இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் சரி நிறைய கடைகள் இருக்குது. நாங்களெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். நாங்கள் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு பஜ்ஜி வாங்கி எல்லாம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ஈசா அந்த லிங்கம் பார்க்குறதுக்கு உள்ளே போகிறோம் பார்த்திங்களா, என்ட்ரன்ஸு. அங்கே பார்த்திங்கன்னா மொபைல்லாம் நம்ம உள்ளே கொண்டு போக அலோடு கிடையாது. நம்ம இங்கே வெளியவே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அப்புறம் ஓகே உள்ளே கொண்டு போகல மாட்டிருக்குது, நாங்கள் உள்ளே போனோம், விடலை. அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து நாங்கள் செல்லெல்லாம் அதுக்குன்னு இடம் இருக்குது, அங்கெல்லாம் நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். பார்த்திங்கன்னா இங்கே அங்கே பார்க்க வந்தவங்க ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸு ஆடிட்டுருந்தாங்க. நல்லா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடிட்டுருந்தாங்க, நல்லா இருந்தது. நல்லா ஒரே மாதிரி அழகாக ஆடிட்டு நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு இதை பார்க்குற மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம்தான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிருந்தால் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணோம். இருந்தாலுமே நம்ம வேறு ஒரு ஒர்க்காக போனதுனால கூட்டிகிட்டு போக முடியல. இன்னொரு வாட்டி கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் பார்த்துட்ருந்தோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆடுறாங்கன்னு. நிறையா பேர் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.